இவன் யாராக இருந்தால் அடிமையாக இருந்தால் இப்போ என்ன பண்ணுறான்? ஆளுகை செய்கிறான். யோசேப்பு விஷயத்தில் நல்லா கற்றுக்க வேண்டியது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சிறியவர்களாக இருக்கலாம், சிறுமைப்பட்டவர்களாக இருக்கலாம், சின்னவனாக இருக்கலாம், தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமேன். பொறுமை ரொம்ப முக்கியம், உண்மை ரொம்ப முக்கியம். தேவனுக்கு உண்மையாக இருங்க. ஆமேன். தேவன் உங்களை நிச்சயம் உயர்த்துவார். பொறுமையாக இருங்க, கட்டாயம் உயர்த்துவார். அவர் நீங்கள் பட்ட பாடுகள் எல்லாத்தையும் மறக்க வைத்துருவார். எத்தனை பேர் புரியுது? மறக்க வச்சுருவார். அதெல்லாம் நினைக்க விட மாட்டார். அதே நேரத்தில் எந்த ஊரில் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு வெட்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தீங்களோ அதே இடத்துல தேவன் தலை நிமிர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலுவைக்கு முன்னாடி அவன் தப்பே செய்யல, உண்மை உள்ளவனாக இருந்தான், தேவன் உயர்த்தினார். சிலுவைக்கு பின்னாடி தப்பே செஞ்சிருந்தாலும், பாவம் செஞ்சிருந்தாலும், தவறு பண்ணியிருந்தாலும், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நீங்கள் கழுவப்பட்டதுனால, உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனால, யோசேப்பு எப்படி ஒரு பாவம் செய்யாமல் உண்மை உள்ளவனாக இருந்து, ஒரு பாவம் செய்யாமல் நமக்கு பைபிள் எழுதப்படலை இல்லையா, உண்மை உள்ளவனாக இருந்து நன்மையை சுதந்திரித்து கொண்டானோ, அதே போல் நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் தீமை செய்திருந்தாலும் ஏசப்பாவை விசுவாசிக்கிறதுனால, அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால நீங்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு விடுவிக்கப்படுவீர்கள். ஆமேன். ஆமாம். எந்த இடத்துல தலை குனிஞ்சிங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். கையை தட்டி ஆமேன், 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 ஆமேன். ஏன்னா நமக்கு அதில் தான் டவுட் வரும். யோசேப்பை மாதிரி நம்ம கிடையாது, தப்பு. யோசேப்பை மாதிரி இல்லை, யோசேப்போட நீங்கள் பெரிய ஆள், அப்படிதான் பைபிள் சொல்லுது. ஆமாம். எப்போ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிற முன்னாடி நீங்கள் யோசேப்பு மாதிரி கிடையாது. ஏசப்பாவை எப்போ ஏற்றுக்கொண்டீங்களோ நீங்கள் யோசேப்பை விட பெரிய ஆளுங்கிறத மறந்துடாதீங்க. இதான் நற்செய்தி. இன்றைக்கு நீங்கள் யோசேப்பை காட்டிலும் பெரியவர்கள். இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு நீங்கள் யோசேப்பை காட்டிலும் ரொம்ப பெரிய நீதிமான். ஓகே. ஆமேன்.